ஸோ 64 இடங்கள்ல ஒரு படத்தில் கட்ஸ் எதுக்கு தேவை அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சார் சொன்ன அந்த கட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு சென்சார் மியூட் பண்ண சொன்ன இடத்துல எல்லாம் மியூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படாமல் அப்படி நிலுவையிலே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜனநாயகன் வந்து டிசம்பரில் 19 அப்ளை பண்ணாங்களோ அதேமாதிரி பராசக்தியும் அதே காலகட்டத்தில் தான் அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வந்து சென்ற திங்கக்கிழமை தான் அன்னைக்கு கிடைச்சு. ஸோ அவங்களுக்கும் அதே காலதாமதமாயிருக்கு, அவங்களுக்கும் 67 கட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதை மீறி ஒரு பிரச்சனை இந்த ஜனநாயகனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மதத்தை புண்படுத்துற மாதிரியான சில டயலாக், சில காட்சிகள் இந்த படத்தில் இருக்கிறதா எழுத்து மூலமா எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, 9ஆம் தேதி படம் ரிலீஸ், ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அரசாங்க வக்கீல் வந்து எதிர்ப்பு தெரிவித்தா இந்த ரிலீஸை உடனே நாங்கள் பண்ண முடியாது, நாங்கள் இன்னும் வந்து காட்சிகளை நீக்க வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு அவங்க அப்ஜெக்ஷனை சொன்னால் இது நீண்டுக்கிட்டே போனால் இது கொஞ்சம் பிரச்சனை தான். நானே படம் பார்க்குறேன் அப்படின்னா 9ஆம் தேதி நீங்கள் ரிலீஸ் வச்சுருக்கீங்க, வாங்க இன்றைக்கே சாயந்தரமே பார்க்கலாம், பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வைங்கன்னு வந்து நீதிபதி பார்க்க மாட்டாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜே கிறிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பரபரப்பான விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப சுட சுட ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்காக ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. வெல்கம் பண்ணலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இவரோட படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் என்னன்னா, எந்த ஒரு படம் வந்தாலும் கிட்டத்தட்ட தலைவாலேருந்து இப்போ வரைக்கும் இவரோட படம் வருது அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் வரதே இல்லை. அண்ட் அதே மாதிரி இப்போ ஜனநாயகன்லேயும் வந்துட்டு இந்த சென்சார் இஷ்யூ, ஸோ இப்போ வரைக்கும் படம் வருமா வராதா, 9ஆம் தேதி ரிலீஸா இல்லை வந்து ரிலீஸ் ஆகுமாங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய பயங்களும் இருக்குது. ஸோ எதனால இந்த சென்சார் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தது சார்? ஏன்னா வழக்கமாக விஜய் படத்துக்கு வர பிரச்சனை இதில் வேற ஒரு வடிவத்தில் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை தலைவான்ற படத்தில் நடித்தார் இல்லையா, அப்போ வந்து டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை போட்டார். அதாவது நான் வந்து டைம் டு லீடுங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அன்னைக்கு பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஏகப்பட்ட சிக்கல் நடந்தது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கொடைநாடு எஸ்டேட்டில் வந்து 3 மணி 4 மணி குளூரில் வந்து அவங்க அப்பா அந்த யூனிட் எல்லாரும் நின்னதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அதெல்லாம் பழைய தகவல். இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. இது கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இப்போ விஜய் வந்து அவருடைய அரசியல் அப்படின்னு சொல்லும்போது எதிரிகள் அப்படின்னா ஒரு பக்கம் டிஎம்கே சொல்றாரு. டிஎம்கே வந்து ரொம்ப டேரிங்காக அட்டாக் பண்ணுறாரு, தீய சக்தி தூய சக்தின்னு அட்டாக் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்ற சொல்கிறாரு, வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. அவங்க மத்திய அரசையும் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அவருடைய கடைசி படம் ஜனநாயகன். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனை கொஞ்சமாக வந்து நகர்த்தி டிசம்பரில் வந்து முழு வடிவம் கொடுத்து படத்தை வந்து ஃபஸ்ட் காப்பி எடுத்துட்டாங்க. ஸோ அனிருத்தோட மியூசிக்லேருந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. சென்சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு அப்ளை பண்ணுறாங்க. டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கே பார்த்திங்கன்னா சென்சார் போர்டு அவங்க வந்து படத்தை பார்க்குறாங்க. படத்தை பார்த்துட்டு எப்போவுமே ஒரு சென்சார் போர்டில் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் 2 பேரை மட்டும்தான் கூப்பிடுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வினோத் அந்த அந்த தயாரிப்பு நிறுவனம் KVN ப்ரொடக்ஷன் சார்பாக உள்ளவங்க இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க சென்சார் போர்டு ஆஃபீஸர் வந்து டிஸ்கஸ் பண்ணி 64 இடங்கள்ல வந்து கட்ஸ் கொடுத்துருக்காங்க. 64 இடம். ஆமாம். சில இடங்கள்ல வந்து வசனங்களை மியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ 64 இடங்கள்ல ஒரு படத்தில் கட்ஸ் எதுக்கு தேவை அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வயலன்ஸ் உண்மையாலுமே இருக்குது, பயங்கரமான வயலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சென்சார் போர்டு என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா ரத்தம், வெட்டு, அடிதடி, குத்து எல்லாம் இருக்கிறதுனால 64 இடங்களில் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இயக்குனர், சென்சார் போர்டு ஆஃபீஸர் எல்லாமே 2 பேருமே ஒரு டிஸ்கஷன் ஒன்று போகும். அந்த டிஸ்கஷனில் ஃபைனலாக வந்து இந்த 64 இடங்கள்லையும் கட் பண்ணுங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனங்களையும் மியூட் பண்ணுங்க, கொண்டு வந்து கொடுங்க, UA சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம், எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஒன்று ஒர்க் பண்ணணும், டைரக்டர் டீமு, எடிட்டர் டீம்லாம் மறுபடியும் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி 64 இடத்துல கட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் என்ன, ரன்னிங் டைம் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக மார்க் பண்ணி மறுபடியும் சென்சாருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க.
அந்த கண்டென்ட்டை வந்து மறுபடியும் கொடுக்கணும். ஒரு காலத்தில் ஃபிலிமில் எடுக்கும்போது எப்படின்னா ஒரு இடத்துல கட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கட் கொடுத்த அந்த நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல் நெகட்டிவ் சொல்லுவாங்க. அந்த ஒரிஜினல் நெகட்டிவ் வந்து அதான் வந்து ஒரு படத்தினுடைய பேஸ் உயிரை தான் அந்த ஒரிஜினல் நெகட்டிவ் தான். அதில் இருக்கிற அந்த கட் என்ன கொடுத்தாங்களோ அதை கட் பண்ணி அந்த ஒரிஜினல் நெகட்டிவை ஒரு சென்சார் போர்ட்டை நம்ம ஒப்படைச்சிடணும். இந்த கட்டை வந்து நாங்கள் எடுத்துட்டோம், ஒரிஜினல் நெகட்டிவே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சென்சார் போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன இடத்துல இந்த இடத்துல மார்க் பண்ணோம், எந்தெந்த இடத்துல கட்ஸ் கொடுத்தோங்கிறதெல்லாம் நோட் பண்ணி டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் எழுதி எல்லாருமே சைன் பண்ணி சீல் பண்ணி இந்த ஒரிஜினல் நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இதையுமே ஒரு கவரில் பக்கா கவரில் வச்சு இந்த லெட்டரெல்லாம் என்க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ணிட்டீங்கன்னா அது யாராலையும் எடுக்க முடியாது. இட் இஸ் ஃபைனல், இந்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை சென்சார்கிட்ட கொடுக்கணும். அந்த சென்சாரில் அந்த ஹார்ட் டிஸ்க்கை வச்சுப்பாங்க, சீல் பண்ணி வைப்பாங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம். இப்போ சர்டிஃபிகேட் வந்து இது எல்லாமே சென்சார் சொன்ன அந்த கட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு சென்சார் மியூட் பண்ண சொன்ன இடத்துல எல்லாம் மியூட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறமும் இவங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படாமல் அப்படி நிலுவையிலே இருக்குது. நடுவில் வந்து மலேசியாவில் வந்து ஆடியோ வெளியிட்டு இருந்ததுனால அதில் பரபரப்பாக இருந்தாங்க. அங்கே போனாங்க வந்தாங்க, எல்லாம் நடந்ததுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஹாலிடே வந்துச்சு. ஸோ நியூ இயருக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. யூஏ கொடுக்குறதா சொல்லிட்டாங்க, எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ இயருக்கு முன்னாடியும் கிடைக்கல. நியூ இயர் ஹாலிடேஸ் உங்களுக்கு தெரியும்ல, அது ஒரு 2-3 நாள் வந்துச்சு. அதுக்கப்புறம் நியூ இயர் கழிச்சு பிறந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே நடுவில் வந்துச்சு. ஸோ எப்படியாவது இந்த சென்ற திங்கக்கிழமை, இன்றைக்கி நம்ம புதன்கிழமையில் இருக்கோம், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு. சென்ற திங்கக்கிழமை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன். 5ஆம் தேதி அன்னைக்கு அந்த சர்டிஃபிகேட் நம்ம கை கிடைச்சிரும்னு நினச்சாங்க. ஆனால் 5ஆம் தேதி அன்னைக்கும் அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கைக்கு வரல. போய் சென்சார் போர்டு ஆஃபீஸரை அப்ரோச் பண்ணி இங்கே ஏன் சர்டிஃபிகேட் தாமதமாகுதுன்னு கேட்கும்போது அங்கேருந்து சரியான பதில் இல்லை. இவங்களுக்கு தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரிய சரியான பதில் இல்லாமல் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நேற்றுக்கு வந்து நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக, அந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பாக இது உடனே வந்து வழக்கை வந்து அவசர கால வழக்காக விசாரணைக்கு எடுத்து நீங்கள் இமீடியட்டாக இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறாங்க. கோர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க கேஸை. ஸோ இந்த விசாரணை நேற்றுக்கு மத்தியானம் 2:15 மணிக்கு நீதிபதி ஆஷா அப்படிங்கிறவங்க முன்னிலையில் வந்து விசாரணைக்கு வந்தது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு விசாரணை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அரசாங்க வக்கீல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரியான வழக்குகளில் ஆஜராவாங்க. இங்கே அரசாங்க வக்கீல் அவங்க யார் சார்பாக ஆஜராயிருக்காங்க அப்படின்னா சென்சார் போர்டு சார்பாக ஆஜராயிருக்காங்க. சென்சார் போர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு நிறுவனம், அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாடி. அதனால் அந்த சார்பாக வந்து அரசு வக்கீல் ஆஜராகி அவங்க வந்து இந்த விசாரணைக்கு எடுக்கிற மனுவை வந்து நீதிபதி விசாரிக்கும் போது நீதிபதி அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க யூஏ, இன்னும் ஏன் கொடுக்காம இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து மதத்தை புண்படுத்துகிற மாதிரியான சில டயலாக்கு, சில காட்சிகள் இந்த படத்தில் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு, எழுத்து மூலமாக எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பரிசீலனைக்கு, அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து முதல் கட்ட தணிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது புகார் வந்திருந்தால் அந்த புகாரின் அடிப்படையில் வந்து நாங்கள் எப்போவுமே ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவோம். அப்படி தான் வந்து நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம். ரிவைசிங் கமிட்டியிலேருந்து இன்னும் வந்து எங்களுக்கு பதில் வரலை, அதனால தான் இந்த தாமதம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தரப்பு வாதம், அதாவது தயாரிப்பு தரப்பு வாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 500 கோடி ரூபா நாங்கள் இந்த படத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், வேர்ல்டு வைடு வந்து நாங்கள் தேட்டர் எடுத்துட்டோம், வேர்ல்டு வைடு வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் நேற்றிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிற ஆதாரங்களை கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும். இங்கேயுமே தமிழ்நாட்டிலுமே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதர் ஸ்டேட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில் வந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட் குறித்த நேரத்தில் எங்களுக்கு வரலைன்னா பெரிய வந்து நஷ்டமாகும், பெரிய பொருள் சேதம் ஏற்படும் அப்படின்ற அவங்களுடைய நியாயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கை இன்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதோடு இல்லாமல் நீதிபதி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, 9ஆம் தேதி படம் ரிலீஸுக்கு பதில் ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது வந்து அரசியல் விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சா, வேணும்ட்டே வந்து விஜய்க்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் தரப்படாமல் இருக்கா அப்படிங்கிறதும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம், அது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து எப்படின்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா
டிஎம்கேவோட இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பராசக்தியை வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ 9ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்தால் 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஜனநாயகன் ஓடும், பெரிய கலெக்ஷன் எடுக்கும். முதல் நாள் ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குல்ல, 150 கோடி தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பண்ண விடக்கூடாது. அதனால் இதுவும் 10 அதுவும் 10ன்னு வந்தால் நேரடியாக போட்டியில் இறக்கிடலாம். அது வந்து எப்படின்னா மறைமுகமாக வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, டிஎம்கே வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. பட் இந்த மாநில கட்சி, அதாவது மாநில கட்சியில் இது வந்து மாநில அரசாங்கம், இங்கே வந்து இது மத்திய அரசாங்கம் அப்படின்னும் போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை. டிஎம்கேவை கனெக்ட் பண்ணுறதும் சிவகார்த்திகேயனை கனெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த விசாரணையை வந்து நீதிபதி தள்ளி வச்சுருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் இந்த வழக்கு வருது, காலையிலே இந்த வழக்கு வருது. இந்த வழக்கு வரும்போது அதை பற்றிய விசாரணை மறுபடியும் இன்னைக்கு போகும். ஸோ அந்த விசாரணையில் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ இங்கே மறுபடியும் வந்து இந்த அரசாங்க வக்கீல் வந்து எதிர்ப்பு தெரிவித்தா, இந்த ரிலீஸை உடனே நாங்கள் பண்ண முடியாது, நாங்கள் இன்னும் வந்து காட்சிகளை நீக்க வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு அவங்க அப்ஜெக்ஷனை சொன்னால் இது நீண்டுக்கிட்டே போனால் இது கொஞ்சம் பிரச்சனை தான் சார். பொதுவாக இப்போ நிறைய படங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த வகையில் நிறைய பிளட் ஷெட்ஸ் இருக்க மாதிரியே நிறைய காட்சிகள், சண்டை காட்சிகள் வந்திருக்கு. அண்ட் இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படத்தில் கூட டெல்லி தான் இந்தியாவா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் அஃபண்ட் ஆகாத சென்சார் போர்டு, அதுக்கெல்லாம் தடை விதிக்காத சென்சார் போர்டு, இப்போ ஜனநாயகனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு டிலே, இவ்வளோ ஒரு விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்னா, ஒருவேளை படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடாது அண்ட் அந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும், இல்லை படத்தில் ஏதாவது ஒரு சர்ச்சை உண்டாக்கணுங்கிற ஒரே நோக்கத்தினால இந்த பிரச்சனைலாம் நடக்குதா சார்? பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 64 கட்ஸ் தான், அதில் 67 கட்ஸ் திரும்ப இதோட 3 கட் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு, அதுவும் ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு. அந்த ரிவைசிங் கமிட்டியில் கேட்ட நிபந்தனைகளையும் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அங்கே பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த அந்த எல்லா நிபந்தனைகளையும் அவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து மேலே ஆட்சேபனை கிடையாது. அதில் வேற ஏதாவது சர்ச்சையாக யாராவது வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்காங்களோ, யாரோ ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்களோ அப்படிலாம் எதுவுமே அங்கே கிடையாதுன்னும் போது சென்சார் போர்டு நிறுவனம் அந்த படம் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து சான்றிதழ் பெறுவதற்கு தகுதியான படம் சொல்லி சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜனநாயகன் வந்து டிசம்பரில் 19 அப்ளை பண்ணாங்களோ அதே மாதிரி பராசக்தியும் அதே காலகட்டத்தில் தான் அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வந்து சென்ற திங்கட்கிழமை தான் அன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச 5ஆம் தேதி தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கும் அதே காலதாமதம் ஆயிருக்கு. அவங்களுக்கும் 67 கட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதை மீறி ஒரு பிரச்சனை இந்த ஜனநாயகனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை. அது மதத்தை புண்படுத்தி பேசக்கூடிய வசனங்கள், காட்சிகள் இருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவாக எடுத்து பார்ப்பாங்க. அப்படி எதுவும் இருக்கா, உண்மையாலுமே அந்த புகார் வந்ததன் அடிப்படையில் இதில் ஏதாவது காட்சிகள் இருக்கா, இதில் ஏதாவது வசனங்கள் இருக்கா அப்படின்னு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு சென்சார் படம் பார்க்கும்போதே எப்படின்னா ஒரு 6 மெம்பர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு தலைவர் இருப்பார். அவங்க எல்லாருமே நோட் பேட் வச்சுருப்பாங்க. நோட் பேடில் வந்து எல்லாருமே அவங்களுக்கு தோன்ற காட்சிகள், அப்ஜெக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிற காட்சிகளை வந்து குறிப்பிடுத்திக்கிட்டே வருவாங்க. அப்படியே குறிப்பிடுத்திட்டு வரும்போது அது ஒரு முதல் பார்வை, ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அப்படின்னும் போது அதில் வந்து அவங்க அந்த டேரக்டர் நான் சொன்னேன்ல கூப்பிட்டு பேசுவாங்க. அது வந்து அந்த டேரக்டர் வந்து கன்வின்சிங்காக அந்த காட்சி ஏன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டா சில நேரங்களில் வந்து ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்குவாங்க. பல நேரங்களில் வந்து இல்லை இது நீங்கள் நீக்கி தான் ஆகணும்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லவும் செய்வாங்க. இது சென்சார் போர்டில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புகார், அதுவும் பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்து புண்படுத்தக்கூடிய வசனங்கள், காட்சிகள் இருக்குன்னு வரும்போது அது வந்து ரொம்ப டீப்பாக பார்ப்பாங்க, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு மோதிரம் வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு தண்ணியில் வந்து நல்ல தண்ணியில் வந்து விழுந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த மோதிரத்தை வந்து தேடுறதுக்கு அப்படி கையை வச்சு இப்படி தேடுறீங்க. அந்த மோதிரம் உங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகே மோதிரம் கையில் கிடச்சிருச்சு, கையில் போட்டு போயிடுவீங்க. அதே வந்து மோதிரம் கடலில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எப்படா அந்த மோதிரத்தை தேடுறதுன்னு உள்ளே போய் அலசி தேடுவீங்கல்ல, உள்ள அலசிங்க. ஒரு குட்டையில் விழுந்த மோதிரத்தை உடனே தேடி எடுத்துட முடியும். ஆனால் ஒரு கடலில் விழுந்த மோதிரத்தை உள்ளே போய் அலசி எடுக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்படி தேடுவாங்க உள்ள ஏதாவது இருக்கா, இந்த வசனம் அதுக்கான வசனமா இருக்கா, இந்த காட்சி அப்படிப்பட்ட காட்சியா இருக்கா அப்படின்லாம் வந்து யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி அது வேறு 10 குழு
வேறு 10 பேர் இந்த குழு பார்த்து தான் அதை முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு அவங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். தேவைப்படுது. அதனால தான் வந்து அவங்க வந்து இதை கொடுக்காம இருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இப்போ 2 சாராரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து இதுக்கு மேலே அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. மேபி இன்னைக்கே கூட கொடுக்கலாம். அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு கோர்ட்டுக்கு போன ஒரு வழக்கு அது எப்படி தீர்ப்பாகும்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். அது இன்னைக்கே கூட கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு வக்கீல் வந்து இதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வாதங்களை முன்வைக்கலாம். ஸோ அப்படி என்ன பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும்போது நீதிபதி வந்து நானே படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். நானே படம் பார்க்குறேன் அப்படின்னா 9ஆம் தேதி நீங்கள் ரிலீஸ் வச்சுருக்கீங்க, வாங்க இன்றைக்கே சாயந்தரமே பார்க்கலாம், பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வைங்கன்னு வந்து நீதிபதி பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு தேதி சொல்லுவாங்க. அவங்க திடீர்னு என்ன சொல்லுவாங்க, பொங்கல் கழித்து 20ஆம் தேதி வழக்கு தள்ளி வைக்கப்படுகிறது, அண்டு படம் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீதிபதியோடைய தீர்ப்பு இறுதியானதாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். எப்போவுமே நம்ம இந்திய நாட்டில் நம்ம ஹைகோர்ட்டில் நடக்குது, சென்னை ஹைகோர்ட்டில். இதை எதிர்த்து நீங்கள் வந்து மேல்முறையீடுக்கு போகலாம். ஆனால் என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா, இப்போ வந்து இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வியாழக்கிழமை வந்து நீங்கள் போய் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்கே ஒரு நாள் அந்த தீர்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி கிடைச்சாலும் அங்கே சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரு நாளில் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்ல முடியாது. காலம் வந்து அவகாசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கால அவகாசம் வந்து ஒரு 10 நாள் இருக்குது, ஒரு வாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். 2 நாள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் புதன் இருக்கும், வியாழன் விட்டா வெள்ளி படம் 9 மணிக்கு காலையில் தேட்டரில் ரிலீஸ் ஆகணும். குறிப்பாக கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ரிலீஸ் ஆகணும். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டே, அதாவது வந்து வியாழக்கிழமை மிட் நைட்டே ரிலீஸ் ஆகணும். இப்படி இருக்கிற ஒரு நெருக்கடியான நிலைமையில் நீங்கள் என்ன செய்வீங்க? எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஸோ என்ன முடிவு வருங்கிறத நம்ம கணிக்க முடியாது. எதிர்த்தரப்பினர் சொல்கிற வாதங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது கூட தள்ளி போகலாம். ஆனால் இதில் வந்து மத்திய அரசு வேணும்ட்டு பண்ணுறாங்க, மாநில அரசு வேணும்ட்டு பண்ணுறாங்க, சிவகார்த்திகேயன் தான் இதை வந்து திட்டமிட்டு பண்ணுறார் அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து அதாவது வீண் வாதம். சார், இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்க ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? ஏன்னா நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு பணம் திரும்ப வருமா வராதா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய ஐயம் இருக்குது. அண்ட் இவரோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதா தான் இருக்குது. ஸோ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா, இல்லை அது என்ன பிரச்சனையை தாண்டி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் சார் பார்க்கணும். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி.